ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அது போஸ்ட்லேயே போட்டிருப்பேன். இது ஐபிஎல் 2026 ஸ்குவாடில், ஏன்னா இது RC20 கேமு. சாரி கைஸ், என்னால் இப்படி வைக்க முடியாது. சரி வாங்க, ஐபிஎல் ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் சென்னை மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கைஸ், தேர்டு மேட்ச்சு ஐபிஎல் தேர்டு மேட்ச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு, சென்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு தானே, அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு தான். ஓகே, சென்னை ராஜஸ்தான் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆனால் ரியல் ஸ்குவாட் இல்லை, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரியல் ஸ்குவாடாக மாற்ற முடியுமான்னா சத்தியமாக முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதோ சேஞ்சஸ் பண்ண பார்ப்போம். ருத்ராஜ் கான்வே ஓப்பனிங் ஓகே தாங்க, ஏன்னா சாம்சனில் இப்போ உத்தப்பாலாம் ரிட்டையர் ஆன பிளேயருங்க. அவருக்கு பதிலாக இப்போ யார் கொண்டு போகலான்னா, இப்போ இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நல்லா யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளே இப்போ யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ணி போகலாம். ஹரி நிஷாந்த் அவர் கொண்டு வர போகிறோம். ஃபோர்த்தாக நாம் இவர் கொண்டு வரலாங்க. சாரி, பேர் கொஞ்சம் வரல வாயில். அடுத்ததாக தலை. நெக்ஸ்ட்டு சாண்டரு வச்சுக்கலாம். சாண்டரு இப்போது ஜடேஜா டீமில் வேணாம், அவங்க டீம்லேயும் சாம்சன் வேணாம். இப்போது இங்கே தீபக் சஹர் இல்லை, ஏன்னா எதுக்கும் வச்சுக்கலாங்க. கொடுங்க, வச்சுக்கலாம். ஹங்கர் கேக்கர் எடுத்துக்கலாம். பிரட்டோரியஸ் எடுத்துக்கலாம். வேணாம், பிரட்டோரியஸ். தேஷ்பாண்டே எடுத்துக்கலாமா இல்லை சௌத்ரி எடுத்துக்கலாமா? தேஷ்பாண்டேவா சௌத்ரியா? தேஷ்பாண்டே எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போது இந்த பக்கம் நான் என்ன பண்ணலான்னா, பட்லர் ஜெய்ஸ்வால் ஓகேங்க. சாம்சன் தாங்க ஃபஸ்ட் டவுனில். சாம்சனுக்கு தவிர இப்போ நம்ம கருண் நாயர் உள்ள கொண்டு வந்துடலாம். அடுத்து இவருக்கு பதிலாக ஜுரேல கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம அடுத்தலாம் ஓகே தாங்க கைஸ். அஸ்வின் ரிட்டையர் ஆனாலும் அவர் போல் இப்போதைக்கு ஒரு சேஞ்சுக்காக டேரில் மிச்சல் கொண்டு வந்துக்கலாங்க. இவர் கொஞ்சம் மேலே ஆடுவார், இவர் இன்னி கொஞ்சம் மேலே, இவர் இதுக்கு மேலே போவார். ஓகே கைஸ், ஓகே ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம். டைல்ஸ் கேட்கலாம். தலை தோனி இந்த பக்கம் கேப்டன்சி பண்ணுறாரு, அந்த பக்கம் யார் பண்ணுறா? யாருங்க அது? பார்ப்போம் இருங்க. டாஸ் வச்சு அவங்க பேட்டிங் எடுத்திருக்காங்க. யார் ப்ரோ உங்கள் கேப்டனு? கருண் நாயரா? கருண் நாயரா கேப்டனு? இங்கே பட்லர்னா கூட ஓகே, என்ன கருண் நாயர் வச்சுருக்கீங்க? சரி விடுங்க. இப்போது ஆட்டா ப்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். பேட்டிங் மட்டும்தாங்க ஆட போகிறோம். 10 ஓவர் மேட்ச்சு. வாங்க, இவங்களை தோக்கடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆட்டோ ப்ளே ஃபஸ்ட் 5 ஓவர்ஸ் பண்ணியாச்சு. ஜெய்ஸ்வால் இன்னும் நிற்கிறாருங்க. நிற்கிறாருல? நிற்கிறாரு. இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம தேஷ்பாண்டே கொடுக்கலாம், இல்லை பிரட்டோரிஸ் கொடுக்கலாங்க. பிரட்டோரிஸ் கரெக்டாக இருப்பார். அவர் இன்னும் ஓவரே போடலங்க, பார்த்தீங்களா? சரி விடுங்க. ஸ்கோர் டார்கெட் 95. ஓகே, அடிச்சிடலாம், ஈஸி. இப்படி தான் இன்றைக்கி சொல்லி மும்பை மேட்ச் 2019 ரிவெஞ்சுன்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. தலை அவுட் பண்ணி விட்டு சும்மா தம்பியா அப்படின்னு சொல்லி அவரே ரிவெஞ்ச் எடுத்துட்டார். அவர் இந்த டைம் ரிவெஞ்ச் வாங்கிடலாம், கவலைப்படாதீங்க. இங்கே பட்லர் 7 ரன்னு, ஜெய்ஸ்வால் 29 ரன்னு நாட் அவுட்டு, கருணாயிரி 17, தேவதத் படிக்கல் 17, பராக் 15, மிச்சல் 5 ரன்னு. ஓகே வாங்க இப்போ பேட்டிங் பண்ணலாம். ஓகே, இந்த டைம் ஓப்பனிங் ருத்ராஜ் மற்றும் தலை தோனி. ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ இருக்கவங்க அவங்க தான் டீமில் இருக்காங்க. இவங்களை வச்சு மேட்ச் முடிச்சு பார்த்துடலாங்க. ஓகே, ட்ரெண்ட் போல்ட்டிங்க. ஆனால் இப்போ ஒரு மும்பையில் தான் இருக்கார். சரி விடுங்க, ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு தலைக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம். ஓ சூப்பரான பால் போட்டிருக்காருங்க. ஸ்விங்கர் வெளியே போகுது, அடிப்பாங்க. அந்த பால் அடிக்க பார்க்கலாங்க. தூக்கி விட்டார் 6. ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் CSKக்கு ஃபர்ஸ்ட் 6 இந்த டோர்னமெண்ட்டில். வேறு மாதிரியான 6 அடிச்சிருக்காங்க ருத்ராஜ் கைக்வாட். பிரசாந்த் வாலர்ங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது சேம் ஷாட்டாக ஐயோ என்ன பண்ணுறலாங்க இஸ். ஓகே, இங்கே ஒரு ஸ்டொக்கு 4 கவர் ட்ரைவில் போகுதான்னு பார்ப்போம்.
ஓஹோ உங்கள் ஃபீல்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரான் கம்பேக் அங்கே மறுபடியும் அதே பால் ட்ரை பண்ணலாம் இந்த டைமு. கமான் அந்த கேப்பில் ஒரு 4. மறுபடியும் அதே ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. சரி ஓகேங்க. இப்படி புதுசாக கட்டிட்டு இருக்கானா பழைய வியூவர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியும், நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அதே மாதிரி இப்போ பார்த்த வச்சிட வேண்டியது தான். இன்னி நம்ம அடிக்க போகலாம். சொல்லிகிட்டு இருக்கும் போது ஒரு 4 கிடச்சிருக்காங்க. யமாஹா ரேசிங்கை தாண்டி போயிருக்கு. 4 அங்கே. ஓகே 10 ரன் வந்துருச்சுங்க இந்த ஓவரில். 10 இன்னி கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். போட்டிருக்காரு, பண்ணியிருக்காருங்க ருத்ராஜ் கேக்கோ. இன்னொரு பவுண்ட்ரி கிடைக்கும் அங்கே. ஓகே இன்னொரு பவுண்ட்ரி. அடுத்த மேட்ச் யார் கொடுங்க அடுத்த மேட்ச்சு இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். தலை வந்துட்டார் ஸ்ட்ரைக்குக்கு. பிரசித் கிருஷ்ணா குஜராத்தில் தான் இருக்கார். ஆமாம் கைஸ் குஜராத்தில் தான் இருக்கார். ஸோ அடுத்த மேட்ச் வந்து நாமளே விளையாட போகிறதில்ல, ரியல் மேட்சஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கள்ல அந்த மேட்ச் தான் விளையாட போகிறோம். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து என்ன இது வந்து சீரீஸ் இல்லை கைஸ், கப்பெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு வந்து நம்ம எல்லா சென்னை மேட்சஸையும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்ச டீம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி எல்லாரும் ஃபஸ்ட்டு வராங்களோ செகண்ட் வராங்களோ பார்க்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணலாம். ஸ்விங்கர் இங்கே போட்டிருக்காரு. தலை விடுங்க ஒரு சூரியகுமார் ஷாட்டை. தலை அப்படியே ஒரு 6 அடிச்சிருந்தார். ஒரு டாட் பால் அங்கே மாதிரி 6 அடிச்சிருந்தாருங்க. மகேந்திர சிங் தோனி. மேட்ச் கன்ஃபார்ம் முடிஞ்சிருங்க. பிரசித் கிருஷ்ணா கேப்டனுக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு அங்கே. ப்ரூட் பேட்ஸ்மேன் இவர். தலை ஹெலிகாப்டர் லோடிங் தலை ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் தலை. ஓ ஓ ஓ ட்ரை பண்ணார் ஃபேன்ஸ்க்காக, பட் பீட்டன் ஆகலை. தலை இந்த பால் மறுபடியும் பின்னாடி அடிங்க தலை. அடிங்க அடிச்சிருக்கார். 6 கிரவுண்டுக்கு வெள்ளமா அப்படி ஒரு பால் அடிச்சிருக்காரு. முன்னார் 6 இங்கே. பிரசித் கிருஷ்ணா பாவங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு கேள் இருந்தவர் தான் ப்ரோ அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி விடுங்க மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஓ ஓ சரி விடுங்க கிளாப் பண்ணுறாங்கங்க. இருங்க ட்ரக் பால் மறுபடி வந்திருக்காரு இங்கே. இந்த டைம் தலைக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துடலாம். ருத்ராஜ் கைக்வாட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்க. ஓ 4 போயிருக்கு ப்ரோ. வாவ் எங்க நான் தலையை சிங்கிள் எடுக்க பார்த்தா 4 போயிடுச்சு பால். தானவோ ஃபஸ்ட் ஓவரில் 2 டீம் கவர் டிரைவ் ட்ரை பண்ணேன். சரி விடுங்க இந்த டைம் ஒரு சிங்கிள் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே இந்த ஃபீல்டு இருக்கார். ஒரு சிங்கிள் வந்திருக்கு. தாளா ஸ்ட்ரைக்கு வந்துட்டாருங்க. அடுத்து தூபே வருவார். விக்கெட் போனால் போகாது. இவங்களே முடிஞ்சால் நல்லாயிருக்கும். முடிச்சிடுவாங்க. அடிங்க 6 அங்கே இன்னொரு 6 தலைக்கு. பேக் சைடு நல்லா ரன்ஸ் வந்துட்டுருக்குங்க. ஓகே ஹெலிகாப்டரா இல்லை பின்னாடி அடிப்போம். மறுபடியும் அங்கே தான் நல்லா ரன்ஸ் வருது தலைக்கு. மறுபடியும் அங்கே அடிச்சிருக்காரு. மறுபடியும் அங்கேயே தாங்க போகுது. சூப்பருங்க. இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ இதுக்குள்ளே போய் மேன் பார்ப்போம். ஓகே நாம் வந்து இப்போ செம்ம லீடிங்கில் இருக்கோம். இது பாருங்க இந்த பால் எப்படிலாம் போட்டிருக்காருன்னு பார்ப்போம். 4 அடித்தது ருத்ராஜ் அடித்தது, அது கொஞ்சம் மேலால் போட்டிருக்காரு. 6 போனதெல்லாம் பாருங்கள் தடத்தை அடித்தது எல்லாமே நல்லா கால் கொண்டு மாதிரியே போட்டிருக்காரு கைஸ். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு 49 ரன். இன்னும் வர அடித்தா 50 ரன்ஸ். இங்கே பார்ட்னர்ஷிப் வந்துடும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தமாக இவ்வளோ அடிச்சிருக்காங்க. அதில் ருத்ராஜ் மட்டும் இவ்வளோ கைஸ். இவர் பாதி அடிச்சிருக்காரு. ஆனால் தலை தாங்க இல்லை முக்கால்வாசி அடிச்சிருக்காருங்க. பாருங்க அடுத்தது எல்லாமே 6. ஓகேவா கண்ணியம் பண்ணலாம். தலை ஹெலிகாப்டர் விட்டுருக்க. தலை மிஸ் பண்ணிடாதீங்க. தலை படம் மிஸ் பண்ண மாதிரி. தலை மிஸ் பண்ண மாட்டார்.
அடிங்க ஓட்டிருக்காருங்க ஹெலிகாப்டர் மெரினா பீச்சுக்கு போயிருக்கிற மாதிரி அப்படி ஒரு சிக்ஸர். அங்கே யாருமே இல்லை கைஸ். யார் கைஸ் போய் பால் அடிச்சுட்டு வருவா? ஓகே 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இங்கே வந்திருக்கு. ஓகே இந்த பால் நீட்டாக ஒரு சிங்கிள் எடுத்துடலாம். இன்னும் அடுத்த ஒரு தலை தான் ஸ்ட்ரைக்கு வரணும். கமான் 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 சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருங்க. கைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டைம் 7 ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் பவர் பிளே முடிஞ்சா கைஸ்? ஓகே முடிஞ்சிருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சிங்கிள் எடுப்பாரா? எஸ் எடுத்துருக்காரு. த்ரோ டேரில் மிச்சலை கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் டைம் தானே ப்ரோ. இதே மாதிரி தான் யாருன்னே தெரியாமல் தம்பி தலைனாலே அடிக்க முடியல கைஸ். பாருங்கள் அதே மாதிரி தான் மிச்சலும் அதை பண்ணுறாரா? அந்த வீடியோ போய் பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கோம். கொஞ்ச நாள் அது ஆரம்பிக்கும் போதே 2025 நியூ இயர் தான் போட்டிருப்பேன். அவர் அதே மாதிரி தாங்க போடுறாரு. அவர் குதிச்சு போடுவார்னு சொல்லியிருந்தேன். அவர் அந்த வீடியோ போய் பாருங்க கைஸ், நல்லாயிருக்கும். தலை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அதெல்லாம் போய் பாருங்கள். தலை தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மேட்ச்சில். நடுவில் திடீர் வச்சாங்க அப்போ ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி. ஆனால் இப்போ இவர் மிச்சல் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுட்ருக்காரு. மேட்ச்சில் இனி உயிர் இருக்கா அப்படின்னு ராஜஸ்தான் தான் கேட்குறாங்க. ஐச்சே பாடவே மாட்டேங்குதுங்க. இங்கே ராஜஸ்தான் மறுபடியும் கேமுக்குள்ளே வராங்க இந்த ஓவரில். தலை விட்றாதீங்க. செம்ம ஓவருங்க. வெறும் ஒரே ஒரு ரன் தாங்க. தலை கண்ட்ரோல் பண்ணியிருக்காருங்க. இங்கே உள்ளே வந்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ருத்ராஜ் என்ன பண்ணுவார்? அதே ஸ்வீப் ஷாட் போவார். ஓகே 2 எஸ் ரன் கிடைச்சிரும். இந்த பால் நான் ரிவர்ஸ் ஸ்வீப் போகலாமா கைஸ்? ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன் இல்லையா? டைவ் தலை டைவ் அடிச்சிட்டாருங்க. சூப்பர். இன்னி 36 6 6 அப்படி கணக்கு வச்சுக்கலாம். 6 ஏங்க தலைக்கு இப்போ பேட்டில் சுத்தமாக பட மாட்டேங்குது. தலைக்கான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லைங்க கண்டுபிடிக்கல. ஏன்னா இந்த பால் ரன் வந்துடுங்க, கன்ஃபார்ம் வந்துடும். தலை அடித்த பின்னாடி ஷாட்டை மறுபடியும் முதல்ல வந்து அடிக்க பார்ப்போம். சீனி ரன் வந்துடுங்க. அந்த பில்டிங் கண்ணாடி உடைக்கிற மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்காரு தலை. தோனி ஏன் கிளாப் பண்ணுறாங்க? ஆஃப் செஞ்சுரி வந்துருச்சா கைஸ்? இல்லை நீ வரல. நீ வந்துடுங்க. 10 ரன் தானே, அதுக்கும் கம்மி. மறுபடியும் அதே மாதிரி லென்த்து போடுறீங்க. அதே மாதிரி ஃபீல்ட் செட்டப்பு நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். மறுபடியும் அதே ஷாட் அடிப்போம். இந்த டைம் கொஞ்சம் அப்படி போயிருந்தாலும் சேம் ரிசல்ட் தான் கைஸ். ஒரு அடுத்த 6 சூப்பர் கைஸ். சஹல் நல்லா போடுறாரு நினச்சோம், அவ்வளோவா போடல. ஓ கைஸ் டாப்ஸ்பின் போட்டாரா? சரு மேலே இருக்குது கைஸ். பிரசித் கிருஷ்ணா இங்கே அவரோட லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. தலை 50 இப்போ போட்டுருவார். இங்கே கரெக்டாக அந்த ஃபீல்டர்கிட்ட அடிக்க பார்ப்போம். கட் ஷாட். இது கட் ஷாட் இல்லை. ஓகே கேஸ் இப்போ தலை ஸ்ட்ரைக் வந்துட்டாரு. 50 லோடிங். ஹெலிகாப்டரில் வருமா? லென்த் பால் போட்டாங்களே. சரி விடுங்க, அந்த சைடில் தான் நடிக்க பார்ப்போம். அந்த சைடில் நோ வரலங்க ரன்னு. கமான் தலை விட்றாதீங்க. மேட்ச்சில் இன்னும் நிறையாவே உயிர் இருக்குங்க. இன்னும் கூட ராஜஸ்தான் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தலை விட மாட்டார். 50 வந்துருச்சு ஃபார் தலை தோனி. மாஹி வேறு மாதிரி 50 அங்கே அடிச்சாருங்க. 50 ஓகே கைஸ் 50 அடிச்சிட்டாருங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து தம்பளையனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட். ஓகே இப்போ ஹெலிகாப்டர் விடுவாருங்க, கன்ஃபார்ம் ஹெலிகாப்டரு. ஓ கைஸ்
ஓகே கைஸ், இந்த பால் ஒரு சிங்கிள் எடுத்துக்கலாமா? எஸ் கைஸ், ஒரு பால் ருத்து கொடுத்து பார்ப்போம். ஓ 4. அட ஒரு பால் ருத்து கொடுக்கலாம். சரி விடுங்க, தலையை அடித்து முடிக்கிட்டோம். தலை ஃபினிஷர்ஸ் ஆன் ஹிஸ் ஸ்டைல். அப்படி முடிக்க பார்ப்போம். அப்போ தான் வச்சிருப்பார் தம்பி ட்விஸ்ட்டு தம்பி. ஓகே, ரிவர்ஸ் ஸ்விங் இங்கே போட்டிருக்காரு. சிங்கிள் காய்ஸ் பண்ணலங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக்கிங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிவுக்கு வந்திருக்கு. 24 பால்ஸில் 13 ரன்ஸ் அடிக்கணும். ஷாஹல் வந்திருக்கார். இந்த ஓவரில் முடிச்சிடலாம் கைஸ். 6 கமாண்ட் ருத்து அடிச்சிருக்காரு. 6 அங்கே ருத்துராஜ் கைக்வாட் 30ஸ்குள்ளே அவர் வந்துட்டார். அவர் 30s கொண்டு வரதா ஒரு 6 அடித்தேன். இப்போ சிங்கிள் எடுத்து கொடுத்துடலாம் கைஸ். தலை அடிப்பார். இனி 7 ரன்னு. 7 கைஸ். தலை பாரு ரீசன். சிங்கிள் சூப்பர். அங்கே இப்போ தலை தோனி வந்திருக்காரு. இங்கே இப்போ தலை தோனி ஸ்ட்ரைக். கமான் 6 அங்கே வேற மாதிரி கைஸ். ஒரு 6 அவ்வளோதான் கைஸ். தலை ஃபினிஷஸ் ஆன் ஹிஸ் ஸ்டைல். சென்னை ஜெயிச்சுட்டாங்க. கரெக்டாக 95 அடிச்சிட்டோம். சூப்பர் மேட்ச்சு கைஸ். இது வேறு மாதிரி இருந்துச்சு. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் தலைக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். எஸ், மகேந்திர சிங் தோனிக்கு தான். எஸ் கைஸ், கரெக்டு. மேன் ஆஃப் தி மேட்ச் இஸ் மகேந்திர சிங் தோனி. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.